ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கும்பகர்ணனுடைய நீண்ட தூக்கத்துக்கு ஒரு காரணம் ஆராயப்படுறது. அந்த முந்தின காண்டத்தில் அவன் தன்னுடைய பலத்தினால எல்லாருக்கும் துன்பம் விளைவிச்சுட்டு இருக்கிறதுனால அவனை கட்டுப்படுத்த முடியாதுன்றதுனால சரஸ்வதியின் துணை கொண்டு அவனை நீண்ட உறக்கம் கேட்குமாறு தேவர்கள் பணிச்சதாக வருது. அதே இந்த இடத்துல அவன் மீளா தூக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பான்னும் இந்த தண்டனையை குறைக்குமாறு பிரம்மா கிட்ட அவள் முறையிட்டு இருக்கும்போது 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் ஒழிச்சிருப்பான்னு வந்ததாக வருது. இந்த இடத்துல இந்த விவரங்கள் அகஸ்தியரால் ராமருக்கு விளக்கப்படுறது. ராமருக்கு அகஸ்தியர்னால எடுத்து சொல்லப்பட்ட ராவணனுடைய வரலாறுனுடைய ஒரு பகுதி இது. இப்போ யுத்த காண்டத்தில் நம்ம பார்க்குறதோ விபீஷணன் ராமருக்கு சொல்கிற விவரம். ஒரு புறத்தில் அகஸ்தியர் சொல்கிற வரலாறு, மற்றொரு புறத்தில் விபீஷணன் சொல்கிற விவரம். இவற்றில் அகஸ்தியருடைய வரலாறுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். விபீஷணனுடைய இந்த இதை நம்ம விட்டுடலான்றது உரையாசிரியனுடைய அபிப்பிராயமாக இருக்குது. சரி, இதுக்கிடையில் பூமி நடுங்கும்படியாக காலடிகளை எடுத்து வச்சுட்டு கும்பகர்ணன் ராவணனுடைய மாளிகையை போய் அடைகிறார். அங்கே கவலையோடு அமர்ந்திருந்த ராவணனை பார்க்குறார். என்கிட்டேருந்து என்ன பண்ணி எதிர்பார்க்கப்பட்டிருக்குன்னு கேட்குறார் ராவணனை பார்த்து கும்பகர்ணன். கும்பகர்ணனை பார்த்த நாளைக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இருக தழுவிக்கிறார் ராவணன். அவனை தான் அருகில் அமருமாறு செய்கிறார். அப்போ கும்பகர்ணன், என்ன காரணத்தினால நான் என்னுடைய உறக்கத்துலேருந்து எழுப்பப்பட்டிருக்கேன்? ராஜாவே, யார்கிட்டேருந்து உனக்கு பயம் தோன்றி இருக்கு? இப்போ அந்த பயத்துக்கு காரணமானவன் யார்? என் கையால் இன்றைக்கி அழிய போகிற அவன் யாருன்றத சொல்லுன்னு கேட்குறார் ராவணன் கிட்ட கும்பகர்ணன். அப்போ ரொம்ப கோபத்தோடு ராவணன் தன் கண்களை உருட்டின்றே கும்பகர்ணனுக்கு பதில் சொல்கிறார். பெரும் பலம் படைத்த சகோதரனையே, நீ உறங்கின்னு இருக்கும்போது நீண்ட காலம் கழிஞ்சிடுத்து. அதனால தான் ராமன் கிட்டேருந்து எனக்கு இப்போ எப்பேற்பட்ட ஆபத்து உண்டாயிருக்குன்றத நீ அறிஞ்சிக்கலை. சுக்ரீவனின் உதவியோடு கடலை கடந்து வந்திருக்க அந்த தசரதனின் மகனான ரொம்ப புகழ்படைச்ச மனுஷன் நம்ம வேர்களையே அறுக்க தொடங்கிட்டான். லங்கையே வானரர்களின் கடல் போல் இப்போ தோற்றம் அளிக்கிறது. அரக்கர்களில் முதன்மையானவா பலர் வானர சேனையினால் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வானர படையை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. எங்களையெல்லாம் இப்போ நீ தான் காப்பாற்றணும். அவள் எல்லாரையும் இன்றைக்கே அழிச்சுடு. அதுக்காக தான் உன்னை எழுப்பியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழிகளையெல்லாம் முயன்று பார்த்துட்டேன்னா இப்போ லங்கையும் அதன் மக்களையும் காப்பாற்ற உன்னை மட்டுமே நம்பியிருக்கேன். மற்றவாளால் சாதிக்க முடியாத காரியத்தை உன் சகோதரனுக்காக நீ தான் சாதித்து தரணும். யுத்த காலத்தில் தேவர்களையும் அசுரர்களையும் வெண்ணவண்ணி, அதனால் உன் வீரத்தை கொண்டு இங்கே வெற்றியை பார்க்கணும். படைக்கப்பட்டவர்களில் உனக்கு நிகரான பலம் எந்த ஒரு சுற்றியிலும் கிடையாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். யுத்தத்தை விரும்புகிறவனே, உறவினர்களை மதிக்கிறவனே, சகோதரா, மேகத்தை புயல் காற்று கலைக்கிறது போல் நமக்கு வந்திருக்க ஆபத்தை நீ கழிச்சு விட்டுரு. ராவணனுடைய இந்த பேச்சை கேட்டு கும்பகர்ணன் உறக்க சிரிக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். எங்களையெல்லாம் நீ கலந்து ஆலோசித்த போது பலர் மேலே அவநம்பிக்கை வச்சுட்டு இறுதியாக ஒரு முடிவு எடுத்த. அப்போ எனக்கு ஆபத்து நேரிடும்னு எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அந்த ஆபத்து தான் இங்கே நெருந்திருக்கு. ஒருவன் செய்கிற பாவத்துக்கு பலன் விளைஞ்சே தீரும். நீ செஞ்ச பாவத்தின் பலன் ரொம்ப விரைவாக உன்னை அடைஞ்சிருக்கு. உன்னுடைய பலத்தில் நீ கொண்ட பெருமையின் காரணமாக விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நீ தவறான காரியத்தில் இறங்கின. தன்னுடைய பலத்திலேயே ரொம்ப நம்பிக்கை வச்சு விரைவில் செய்யப்பட வேண்டிய காரியத்தை தள்ளி போடுறவனும் சரி, தள்ளி போட வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறவனும் சரி, செய்யத்தக்கத்துக்கும் செய்யத்தகாததுக்கும் இடையே பாகுபாடு காண தவறவாளாயிடுறான். காலத்தையும் இடத்தையும் கருதாமல் காரியத்தில் இறங்குறவனுடைய முயற்சி வீணாக தான் போகிறது. தன்னை எதிர்க்கிற அரசன்கிட்ட ஒரு மன்னன் கையாள வேண்டிய 3 வழி அணுகுமுறை இருக்குது. 5 வகையான அம்சங்கள் எப்பயுமே மனசில் வைக்கத்தக்கவன். அவற்றின்படி நடந்தால் காரியம் கண்டிப்பாக கைகூடும். மந்திரிகள்கிட்ட முறையாக கலந்து ஆலோசனை செஞ்சு ராஜநீதியை நன்னா புரிஞ்சுண்டு எந்த ஒரு மன்னன் தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்படுறானோ அவன் சரியான வழியில் கண்டிப்பாக போவான். அறம், பொருள், இன்பம், இது கூட சரி உகந்த நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவற்றில் சிறந்ததான அறத்தை பற்றி நன்னா கற்றறிந்த மன்னன் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் சொல்கிறார். அப்போ கும்பகர்ணன் உரையில் குறுக்கிட்டு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கணும். தன்னை எதிர்க்கிற அரசர்கள்கிட்ட காட்ட வேண்டிய 3 அணுகுமுறைகள்னு சொல்கிறார், 5 அம்சங்கள்னு சொல்கிறார். அதை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அதில் சமாதானத்தை நாடுறது, பொருள் கொடுத்து கூட்டுறவை ஏற்படுத்திக்கிறது, போர் செய்கிறது, இது எதிர்த்து வர அரசன்கிட்ட ஒரு மன்னன் காட்ட வேண்டிய அணுகுமுறை. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.